அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வணக்கங்கள் மாணவர்களே. வழக்கமாக இல்லாம இந்த வகுப்பறை வந்துட்டு ஒரு கருத்தரங்க நிகழ்வாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுக்காக முதல்ல இசைவு கொடுத்த நம்மளுடைய கல்வி நிர்வாகம், நம்மளுடைய துறை தலைவர் நிர்மலா அம்மா அவர்கள், நம்மளுடைய வகுப்பாசிரியர் சரண்யா மேம் அவங்க, மகேஸ்வரி மேம் அவங்க எல்லோருக்குமே நம்ம நன்றி மொழியை கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த கருத்தரங்க நிகழ்வை வந்துட்டு மாணவர்களுக்காகவே ஒரு ஒரு பயிற்று அரங்கம் மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு முன்னேற்றம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் வெளியே வரணும் அப்படிங்கிறதா நம்ம நிர்வாகத்தினுடைய நோக்கமும் கூட. அதுக்காக நேற்று தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது உடனே இசைவு கொடுத்த அந்த 4 மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ முறையாக இந்த கருத்தரங்கை நம்ம தொடங்க போகிறோம். மாணவி சினேகா அவர்கள் வந்துட்டு தொகுப்புரையாற்றி இதை வழிமொழிவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கோவை மொழித்துறை நடத்தும் கருத்தரங்கம் உறவுகளை பேணிப்போம். என் 6ஆம் அறிவிற்கு கல்வி புகட்டி கூர்மை சேர்த்தவர்கள், நாளைய சமுதாயத்திற்கு நல்லெண்ணம் போர்த்தியவர்கள், உலகமே வாழ்த்துகிறது உங்களை. நான் வணங்குகிறேன். தோள் கொடுக்க தோழனும் தோழியும் அவர்கள் கூட தாய் தந்தைதான். இங்கு கூடியுள்ள ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவ நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்துள்ள எங்களின் துறை தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வகுப்பாசிரியர் அவர்களையும் வரவேற்கிறோம். வகுப்புரை வழங்கும் சினேகாவை வருக வருக என்று வரவேற்கிறோம். உறவுகளை பேணுவோம் என்ற தலைப்பில் அப்பாவின் உறவு பற்றி நம்மிடையே பகிர வரும் கனிமொழி என்றவை வருக வருக என வரவேற்கிறோம். சண்முகராஜ் நன்றியுரையை வழங்கு வரும் தேவ பிரசாந்தையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பால்துறை வழங்குவதற்காக கலைத்துறை அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். அன்எக்ஸ்பெக்டடா வந்து குட் ஆஃப்டர்நூன். அன்எக்ஸ்பெக்டடா கணேசன் சார் வந்து எனக்கு இன்னைக்கு மார்னிங் தான் வந்து சொன்னாரு, இது மாதிரி ஒரு கருத்தரங்கம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் a surprise to me, உண்மையிலே சொல்லணும்னா. பிகாஸ் இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஆன்லைன்ல வந்து பாசிபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இதுக்கு வந்து நான் முதல்ல திரு கணேசன் சார் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட இந்த முயற்சி மேபி இது முதல் முயற்சியாவே இருந்தாலும் இது தொடரணுங்கிறதுக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கு அப்படிங்கும்போது ரியலி அப்ரிஷியேட் த ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் who give their involvement. அதாவது நீங்க யாரெல்லாம் இதுல ரொம்ப ஈடுபாட்டோட இறங்கி இதை பண்றதுக்கு சார் கேட்ட உடனே ஒப்புதல் அளிச்சு இமீடியட்டா ஒத்துட்டீங்க இல்லையா, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த மாணவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், மாணவிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸ்னேகா வெல்கம் அட்ரஸ் வாழ்த்துறை அந்த வரவேற்புரை வழங்கின ஸ்னேகாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இனி இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அப்பா எனும் அற்புத உறவு, தாய்மாமன் உறவு, இது ரெண்டு தலைப்பு பத்தி தான் இப்ப மாணவர்கள் பேச போறாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற, இப்ப போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னாக்க உறவுகளை வந்து நம்ம பேணி காக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆயிப்போச்சு. அந்த உறவுகள்ட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு சாதனம் வந்து நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கோம் எப்பவுமே. என்னது? மொபைல் போன். இல்ல, நம்ம அப்பா கிட்ட பேசுறதை விட, அம்மா கிட்ட பேசுறதை விட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதை விட மொபைல் போன்ல வந்து அதிகமான நேரத்தை செலவிடுறது தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். செலவிடுறதுக்காக அதிக நேரத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு சர்டைன் பீரியட்ல டெலிவிஷன், டிவி வந்து நம்மள முழுமையா ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு ஒரு சர்டைன் பீரியட்ல. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்கள் வெளியே வந்துட்டு எதுனா அதிகமாக மூழ்க ஆரம்பிச்சிட்டோம், மொபைல் போன்ல அதிகமான நம்மளுடைய நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நாம மேக்சிமம் வந்து
ஒரு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை அதுல ஒரு மெசேஜுமே வரலன்னா கூட அதை எடுத்து பார்க்கணுங்கிற அந்த கியூரியாசிட்டி, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த போனை எடுத்து பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இது வந்து நல்ல பழக்கமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் இது வந்து நல்ல பழக்கம் சொல்லவே மாட்டேன். இதை நம்மளை வந்து இந்த மொபைல் போன் நம்மளை அடிமைப்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா சார் எடுத்து கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிற இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, அப்பா எனும் அற்புத உறவு, அந்த உறவை நம்ம எவ்வளவு அளவுக்கு பேணி காக்க போறோம், எப்படி வந்து இப்ப எப்படி காத்துட்டு இருக்கிறோம், இனிமே நம்ம எப்படி அவங்கள வந்து நம்ம லைஃப் லாங் கொண்டு போக போறோம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு கனிமொழி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முதல் ஹீரோ அப்பா தான். எல்லா பெண்களுக்கும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்தா சொல்றேன், எங்க எல்லாத்தோட முதல் ஹீரோ வந்து பெண்கள் அனைவருக்கும் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, அடுத்ததுதான் மத்தவங்க இல்லையா. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அம்மா தான் எல்லாமே. அவங்களோட எப்படி சொல்றது, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பசங்க வந்து அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோட ஷேரிங்கு, அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச், இது எல்லாமே வந்து பசங்க வந்து அம்மா கிட்ட தான் அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ இங்க பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்பா எனும் அற்புத உறவு, கனிமொழிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க பேசுறத நான் பாக்குறேன். அந்த தாய்மாமன் உறவுன்னு பத்தி தேவ் பிரசாத் அவங்க பேச போறாங்க, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதாவது அம்மா அப்பா உறவுக்கு பிறகு நம்ம மேல ரொம்ப அக்கறை எடுத்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு உறவுன்னு சொன்னோம்னா அது தாய்மாமன் உறவு தான். அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறவு வகைன்னு நம்ம வந்து இழக்க முடியாது. ஸோ அம்மாவோட உறவு தொப்புள் கொடி பந்தம் எப்படி நமக்கு நிரந்தரமோ அது மாதிரி தாய்மாமன் உறவும் நமக்கு நிரந்தரம் தான், அதை என்னைக்குமே மாற்ற முடியாது. அதை பத்தி பேச வந்திருக்கிற தேவ் பிரசாதையும் நான் வந்து வரவேற்கிறேன். நீங்க 2 பேரும் இப்ப ப்ரெசென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்களோட ப்ரெசன்டேஷன் பத்தி என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், உங்க அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கணேசன் சாருக்கு வந்து என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள். ஐ அப்ரிஷியேட். இம்மாலை வேளையில் எனது அன்பு தோழி கனிமொழி தான் ஏழையாக இருந்தாலும் நம்மை எப்பொழுதும் ஏழையாக வளர்க்க நினைக்காத சிறந்த அப்பாவின் உறவு பற்றி நம்மிடையே பகிர வருகிறாள். ஒரே நிமிஷம், சரண்யா மேம் உங்க மைக் மியூட் பண்ணுங்க மேம். சரண்யா மேம் உங்க மைக் மட்டும் மியூட்ல வைங்க மேம். கண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அனைவருக்கும் என் இனியாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று உறவுகள் பற்றி பார்க்க போகிறோம். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற நம்மெல்லாம் இருக்கும் 2 முக்கியமான உறவு அம்மா அப்பா. அந்த உறவின் பற்றி ஒரு சில நான் முத்துக்குமாரின் அப்பாவை பற்றி சில கடிதங்கள் எழுதியிருக்கிறார், அதை பற்றி நாம் கூறலாம். அப்பா, என் தகப்பன் எனக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தான். முதிர்ந்த மரத்தின் வேர்கள் போல் மண்ணில் ஊன்றவும், பிறந்த பறவைகள் சிறகு போல் விண்ணில் அடையவும். ஆப்பிரிக்கன் பழங்குடி பாடல். இப்போ பாடத்துக்கு செல்லலாம். அன்புள்ள அப்பாவுக்கு உங்களுக்கு நான் நிறைய கடிதம் எழுதியிருக்கேன். பெரும்பாலும் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என மிக சிறிய கடிதமாக எழுதியிருக்கேன். முதல் முறையாக என் மனதில் ஆழத்தில் இருந்த இந்த கடிதம் எழுதுகிறேன். இது நீங்க இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே
படித்திருந்தால் ஒரு புன்னகையோ ஒரு சிறு கண்ணீர் துளியையோ பகிர்ந்து கொள்வீர்கள். நிச்சயம் நீங்க புன்னகைதான் பதில் கொடுத்திருப்பீர்கள். அப்படியெல்லாம் அழுகிற மனிதன் இல்லை நீங்கள். அப் இப்போது யோசித்தாலும் கூட இன்னுமே நீங்க என் முன்னாடி அழுததில்லை. என் அப்பாக்கள் பிள்ளைகள் முன் அழுதிருக்கிறார்களா? உண்மைதானே? யாராச்சும் பிள்ளைங்க முன்னாடி அப்பா அழுது பார்த்துருக்கோமா? முடியாது. ஏன்னா அவர் பாசத்தை மட்டுமே காட்டி வளர்க்கிற ஒரு தெய்வமாக இருப்பார். அதனால அவர் எப்பயுமே பாசத்தை மட்டுமே காட்டுற ஒரு உறவாக இருப்பார். நள்ளிரவு வீட்டுக்கு வந்தாலுமே வாங்கி வந்த திண்ணமண்டங்களை மனைவி திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசித்து பார்க்கும் பாசம் அப்பாவின் முகம். உறவினர்களுக்கு ஒன்று கூடும் திருமணங்கள் முன் இரவு நண்பர்கள் சீட்டு விளையாடு இருக்கும்போது மடியில் சென்று அமர்ந்தால் சற்றென்று கடுமையாக காட்டி துரத்தி விட்டு கோபம் காட்டும் அப்பாவின் முகம். மாத கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்து கொண்டிருக்கும் போது நம்ம போய் அப்ப ஸ்கூல்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி காசு வேணும்ப்பா அப்படின்னு கேட்டா அவரு வந்துட்டு காட்டு ஒரு சின்ன ஃபேஸ். அது அப்பாவுக்கு பல முகங்கள் உண்டு. அதெல்லாம் அதெல்லாம் டக்குன்னு வெளியே காட்ட மாட்டாரு. அம்மா வந்துட்டு சிறு சிறுன்னு அழுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனா அப்பா வந்துட்டு அப்படி கிடையாது. எப்பயுமே ஒரே மாதிரி ஒரே இதோட தான் மனசோட இருப்பாரு. அப்பா நீங்க உயிரோட இருக்கும்போது பலமுறை அவங்ககிட்ட பேசணும் எல்லாம் நினைப்பேன். ஆனா இப்போ இந்த கடிதத்தில் எல்லாமே எழுதியிருக்கேன். எல்லா பிரச்சனையும் எல்லா பிள்ளைகளுக்குமே அப்பா தன் கதாநாயகன் தான். அப்பா என்றாலே அறிவு தானே. அப்பா இறந்த பின் அப்பா நீங்க இறந்த 18ஆம் நாள் இருந்த உங்கள் டைரியில் படிக்கும் பெறும்போது கிடைத்தது ஒரு தகவல். என்னென்று பார்த்தால் நான் பிறந்தது 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாளை முதலிய புரட்சி என எழுதி இருந்தீர்கள். நான் ஆர்வத்தோட பார்த்தேன். எல்லாருமே யாராச்சும் போய் அப்பாட்ட அப்பா ஏதாச்சும் பேர் சொன்னாவே நம்மளுக்கு என்னாகும், ஒரு கொஞ்சம் ஏதாச்சும் ஐயோ நம்மளை பத்தி சொல்றாங்களே கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். என்ன சொன்னாலுமே திட்டினா கூடயே ஐயோ என்ன திட்ட போறாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். அதே ஆர்வத்தோட இவர் பல வருடத்துக்கு முன்னாடி எழுதினது இவர் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா ஆர்வத்தோட பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா எழுத்துக்களோடு கையெழுத்தோடு ஒரே ஒரு வரியில் எழுதியிருந்தார். என்னவென்றால் இன்று உலகில் 2வது அறிவாளி பிறந்தான் என்று. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அப்ப அவங்க அதிகப்படியான நம்பிக்கைதான் என் நம்பிக்கை என்று அப்போதே புலனானது. அப்பாவோட தைரியம் தான் நம்மளுக்கு தைரியமா இருக்கும். அப்பா நம்ம என்னதான் பண்ணாலுமே அப்பா சரி விடு ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்பா எப்பயுமே கூடயே இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்று வர உலகத்துல எதிர்கொள்ளும் போது உங்க முகம்தான் எனக்கு முதலில் வரும். இது எழுதி கொண்டிருக்கும் போது நடுவில் ஒருவன் கையை பிடித்து விளையாட அழைக்கிறார். யார் என்றால் உலகில் 3வது அறிவாளி பிறந்து விட்டான். அவர்தான் உங்கள் பேரன். உங்களுக்கு புத்தகம் மீது அதிகமான பிரியம் இருந்தது. தமிழாசிரியாக இருந்து சம்பளம் வாங்கியது கொண்டு வீட்டு முழுவதும் 1 லட்சம் புத்தகங்கள் நீங்கள் சேகரித்து வைத்திருந்தீர்கள். அப்போது நினைக்கும் போது மலைப்பாக இருந்தது. காஞ்சிபுரம் சுற்றியில் இருந்த 20க்கும் மேற்பட்ட கிளையில் நூல்களில் உறுப்பினராகி புத்தர்களின் முடிவில்லா உலகங்களில் இன்னையும் கூட்டி சென்றீர்கள். நீங்க அடிக்கடி சொல்லும் வசனம். எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதால் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன். அதனால்
கடனாளியாக மட்டும் இருந்தேன். ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தால் நான் எல்லாம் நடுரோட்டில் தான் நின்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ற உங்களை பத்தி நான் சின்ன ஒரு 4 வார்த்தையில ஒரு கவிதை மாதிரி எழுதுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்ததாக இருந்தால் என்னையே விற்று விடுவார். அவ்வளோ படிப்பாரு, அவ்வளோ இஷ்டம் அவங்களுக்கு புக்கை, என்னையே வித்துருவாரு. அந்த மாதிரி அவரு. புத்தகங்கள் படிக்கும்போது உங்களை பிடித்த வரிகள் கீழே சிவப்பு மைய அடிக்கோடு இருக்கிறீங்க. அவர் படிக்கும்போது நீங்க ஏன் கீழே கோடு போடுறீங்க, நான் படிக்கும்போது எனக்கு பிடிக்காத வரிகளாகவும் இருக்கும், நீங்க ஏன் கீழே கோடு போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவரு சொன்னாரு, அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு இது படிக்கும்போது இது யார் எழுதுனாங்களோ அவங்க அவங்களுக்கு இந்த இடத்துல கை கொடுக்குற மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீலு, அதனாலதான் நான் அது போடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு புத்தகங்களுக்காக இவர் நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அதை வந்து சொல்றாங்க, புத்தகங்களுக்கு வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள், கடன் அடைக்கவே கடன், அதை அடைக்கவே மீண்டும் கடன், கடன் பட்ட உங்கள் உள்ளம் கலங்கியதே இல்லை. என்னதான் கடன் வாங்கினாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதே பண்ணணும், என்னதான் ஆனாலும் ஏன் என்னோட போட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு அப்பா. கடனாளிகள் முன்னாடி வரும்போது அப்ப அவங்களே கொடுத்தவங்களே தள்ளி போகும்போது அப்ப நீங்க முன்னாடி போய் நின்றுட்டு நான் அடுத்த மாசம் பணம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நிப்பீங்க. அவரும் திருப்பி பரவாயில்லைங்க சார் அப்படின்னு சொன்னக்கப்புறம் நீங்க பின்னாடி திரும்பி என்னை பார்த்துட்டு கடைக்காரனை பார்த்து பயந்து போகக்கூடாது, அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இப்போது சொல்கிறேன், நான் படித்த புத்தகங்களே உங்கள் அனுபவங்கள்லாம் சிறந்த புத்தகம். என்னதான் இருந்தாலுமே அப்போட அனுபவம் தானே நம்மளுக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். அதை நம்ம கேட்கும் போதே இதை வச்சு ஒரு படமே எழுதலாம் போலேப்பா. எல்லா வீட்லயும் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவங்கள்லாம் சொல்லும்போது, இப்ப நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியாப்பா, அப்படியாப்பா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்போம். ஆனா நேர்ல பார்த்தா இன்னும் நீ இப்படி பண்ணாத மாதிரி இருக்கியப்பா அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. இன்று எத்தனையோ திரைப்படங்கள் நான் பாடி எழுதி கொண்டிருந்தேன், உங்களது பார்த்த திரைப்படங்கள் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் 2வது காட்சி, அதாவது மிட் நைட்ல தேட்டருக்குலாம் போய் பார்ப்பாங்க. அது என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு பொம்மை படம் ஏதாச்சும் போட்டாங்கன்னா அப்பா முன்னாடி போய் பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்து வா நம்ம போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்களே முன்னாடி போய் பார்த்துட்டு என்னை கூட்டி செல்வீங்க அப்படின்னு நன்றாக நினைவிருக்கிறது. கல்லூரி படிக்கும்போது வகுப்பை கட்டடிச்சுட்டு நண்பர் கூட நானும் தேட்டருக்கெல்லாம் போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் டீ கடையில் நின்னீங்க, என் ஃப்ரெண்டை தட்டி என்ன உங்கள் அப்பா அங்கே நிற்கிறாரு அப்படின்னோடனே நான் வந்துட்டு ஐயோ நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட சேர்த்து மிதிவண்டி சைக்கிளில் போகலாம் அப்படின்னு இருக்கும்போது செயின் கழண்டு விழுந்துருச்சு, நீங்கள் என்னை பார்ப்பீங்களோன்னு பயத்துலேயே அது செயினை போடாமையே தள்ளி ஓடி வந்தேன், நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நேரத்திலே தூங்கிடுவேன், எப்போதுமே நம்மளாம் ஒன்று உட்காந்துட்டு சாப்பிட்டு ஏதாச்சும் பேசிட்டு அப்புறம் தான் தூங்குவோம், ஆனால் நான் இன்னைக்கு முன்னாடியே சாப்பிட்டு முன்னாடியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு என்னிடம் நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை, தினமும் எனக்கு சைக்கிளில் செலவுக்கான 5 ரூபாய் தருவீங்க, ஆனால் அன்னைக்கு வந்து 10 ரூபா கொடுத்தீங்க, நான் கேட்டேன் அப்பா இது 10 ரூபாப்பா அப்படின்னு, இருக்கட்டும் சினிமா கினிமா பார்க்கணுன்னா தேவைப்படும்ல அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்துட்டு அது உணர்ச்சி இதாவே இருந்தது, அதனால குற்ற உணர்ச்சியோடு படிக்கட்டு அன்று வைத்த என் கால்கள் இன்று வரை மீளவில்லை. இப்படிதான் முன்பே 10வது படிக்கும் கொண்டிருக்கும் போதே நீங்க முன்னாடி வந்து நின்னீங்க, என்ன படிச்சுக்கிட்டே இருக்க, டென்ட் கொட்டல ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கான் பார்க்கலையா அப்படின்னு.
அதுக்கு வந்துட்டு இல்லப்பா பார்க்கல அப்படின்னு சொன்னப்போ நீங்களே காசு கொடுத்து போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க. ஆனா நான் அதை மறந்துட்டு உண்மையாவே உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நீங்க உட்காந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு உட்காந்து படின்னு சொல்லியிருந்தால் கூட நான் அதை போய் படத்தை பார்த்துருப்பேன். ஆனா நீங்களே காசு கொடுத்து போய் பாருட்டு இருக்கும் போது எனக்கு உணர்ச்சி ஏதோ மாதிரி இருந்தது. நான் திருப்பி உட்காந்து படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா புத்தகங்கள் அடுத்து உங்கள் காதல் மிதிவண்டி மீதான இருந்தது. நீங்க பணியாற்ற பள்ளி நம் வீட்டுக்கு இருந்து அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போக 20 கிலோமீட்டர். நீங்க அந்த சைக்கிள்லயே என்னை கூட்டு செல்வீங்க. எனக்கு அந்த வழியில எல்லாம் போகும்போது அந்த ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க இருக்கும்போது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. ஒரு முறை கூட உங்க அந்த வழியில போகும்போது உங்க ஞாபகம் வரும். திடீர்னு நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கல்லூரி மாணவர்கள் கூட நான் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு 70 கிலோமீட்டர்கள். காலை 5 மணிக்கு புறப்பட்டா 10 மணிக்கு தான் மகாபலிபுரம் வருவேன் என்று தெரிந்தும் நீங்க எனக்கு காசு கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு மிதிவண்டி விட்டு போக விட்டீர்கள். ஆனா அங்க போய் பார்த்தா நீங்க முன்னாடியே வந்து நிக்கிறீங்க. முன்னாடியே வந்து நின்று ஆச்சரியப்படுத்துறீங்க. நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மகாபலிபுரத்திற்கு போகும்போது உங்கள் அஸ்தியை கரைக்கும் போது நீங்க கூட வந்த பயணங்களை வந்து நினைச்சிட்டு அது ஒரு தனி ஃபீலாவே எனக்கு இருந்துச்சு. முதல் முறையாக உங்க கைப்பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனது, முடி வெட்ட சலூனுக்கு போனது, கடற்கரைக்கு போனது எல்லாத்தையுமே எனக்கு பார்க்கும்போது சின்ன ஒரு வருத்தம் இருக்கு, இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி. சைக்கிள் சைக்கிள் கத்து கொடுக்க நீங்க வந்துட்டு என் முதுகு பின்னாடி புடிச்சிட்டு இருக்க மாதிரி நான் அந்த சைக்கிளை ஓட்டுனேன். ஆனா இப்போ வந்துட்டு நீங்க இருக்கிறீங்கன்னு தைரியத்தோட அந்த சைக்கிள் ஓட்டி பயிற்சேன். ஆனா நீங்க வந்துட்டு கையை விட்டுட்டீங்க ஒரு இடத்துல. ஆனாலும் நீங்க இருக்கிற தைரியத்துல நான் அந்த சைக்கிள் முழுமையா ஓட்டி அடைஞ்சேன். அதே மாதிரி இப்பயும் நீங்க கூடயே இருக்கிற மாதிரியே நான் நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்பா, உங்கள் உயிர்கள் ஒரு துளியில் இருந்து என் உலகம் தொடங்கியது. இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகள் உங்களுக்கு காணிக்கை அளிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் மகன். நான் படித்ததில் பிடித்தது. இந்த உலகில் தம்மை விட என்னை நேசிக்கும் ஒரே ஜீவன் என் பெற்றோர்கள். உன் அன்பை தோற்கடிக்கவும் மற்றொரு அன்பு உலகில் யாரும் தரப்போவதில்லை, உன்னை தவிர. இப்படிக்கு கனிமொழி. நன்றி. தோழி கனிமொழி அவர்கள் நம்மிடையே மிகவும் அழகாக எடுத்துரைத்தாள். அப்பா என்னும் கடிதத்தின் வாயிலாக. அப்பா என்றதும் எனக்கு இரு வரிகள் பகிர ஆசைப்படுகிறேன். அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம். அது கிடைக்கும் வயது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது கிடைக்கவில்லை. அடுத்ததாக எனது அன்பு தோழன் சண்முகராஜ் தாயின் அன்பையும் தந்தையின் அரவணைப்பையும் ஒரு சேர கொடுக்கும் தாய் மாமன் உறவு பற்றி நம்மிடையே பகிர வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். துணிவுடனும் எவருக்கும் அச்சம் இல்லாமல் கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கும் எங்கள் துறை தலைவி அம்மாவிற்கு எனது அன்பான வணக்கங்கள். அடுத்து எங்கள் தன்னடக்கமான மாணவர்களுக்கு தன்னிகரற்ற தமிழை ஊட்டும் எங்கள் தமிழ் ஆசிரியர் கணேசன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் வகுப்பின் சிங்கப்பெண்களாக திகழும் எங்கள் வகுப்பு பொறுப்பாசிரியர்களான மகேஸ்வரி அம்மா மற்றும் சரண்யா அம்மா அவர்களுக்கும் என் இனிமையான வணக்கங்கள். அடுத்ததாக, முயற்சித்தால் வெற்றி பெறலாம், ஆனால் நண்பர்கள் இருந்தால் முயற்சியில வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட அருமையான என் நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். தாயிலும் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தையில் சொல்மிக்க மந்திரம் இல்லை.
என என் தோழி சொன்னார்கள். அதே போல் தாய் மாமனை போல் ஒரு அற்புத உறவு கிடையாது. அதே போலவே அற்புதமான உறவை பற்றி கவிஞர் நாம் முத்துக்குமார் கூறுவதை இச்சிறுகதையில் பார்ப்போம். முதல்ல இந்த கதையில நாம பார்க்க போவது 6 தாய் மாமன்களை பற்றியே. அதுல ஒரு மாமா தனியாவும் மிச்ச 5 மாமா தனியாவும் இருக்க போறாங்க. முதல்ல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. மொத்தமா அப்பா, அம்மா, ஒரு மகன், ஒரு தாய் மாமன், மூவரும் சேர்ந்து ஒரு திருத்தணி கோவிலுக்கு போறாங்க. திருத்தணி கோவிலுக்கு போகும்போது அந்த அப்பா எல்லா பக்கம் சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றாரு. கோவிலுக்கும் போறாங்க. அந்த அப்பாவுக்கு அதே இடத்துலதான் மொட்டை அடிச்சு காது குத்திருக்காங்க. திருப்பி போகும்போது எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. போய் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே கோவில்ல உட்கார்ந்து அந்த சிறு பையனுக்கு அந்த தாய்மாமனோட மடியில் உட்கார வைத்து, மைத்துனன் என்கிற தாய்மாமன் மடியில் உட்கார வைத்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. அப்படி குத்தும் போது மிகவும் அன்புமிக்க அந்த தாய்மாமன் பார்த்து மெதுவா குத்துங்க அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட சொல்றாரு. அதே பதற்றத்தோட தன்னோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே அந்த காது குத்துறவர் காது குத்தும் போது காதுல இருந்து ரத்தம் வந்துடுது. சோ அடுத்து என்ன பண்றாரு, உடனே கோவப்பட்டு, ஏங்க இப்பதாங்க சொன்னாங்க பார்த்து காது குத்த மாட்டீங்களா அப்படின்னு உடனே கத்துறாரு. இந்த சின்ன பையன் என்ன பண்ணிடுறா, ஓன்னு கத்தி அழுது மாமா அப்படின்னு அழுது அந்த தன்னோட மாமாவை கட்டி பிடிச்சு அழுதுட்டே இருக்கிறான். இதுலயும் அந்த காது குத்துனவர் என்ன பண்ணாரு, சரி இதெல்லாம் சகஜம் தானே, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேக்குறான். பாத்தீங்களா, இந்த இடத்துல கூட நம்ம ஆளு காசுல குறியா இருப்பான். அடுத்ததா சோ எல்லாம் விருந்தெல்லாம் வச்சுட்டு சொந்தக்காரங்களெல்லாம் சாப்பிட்டு அனுப்பி வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு அடுத்ததான் எங்களோட சொந்த ஊரான சென்னைக்கு பஸ்ல ஏறி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பஸ் பாதி தூரம் போயிருச்சு. போயிட்டே இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு பழைய நினைவுகள், அதாவது அவரோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள வருது. அவரு பாத்தீங்கன்னா மொத்தமா 5 மாமா இருக்காங்க. அப்படி 5 மாமால ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இது கூட கம்பேர் பண்ணி சொல்றாரு. எதுல கம்பேர் பண்றாருன்னா கையில இருக்கிற 5 விரலோட கம்பேர் பண்றாரு. அதுல முதல் மாமாவை கட்ட விரலும், 2வது மாமாவை ஆள்காட்டி விரலும், 3வது மாமாவை பெரு விரலும், 4வது மாமாவை மோதிர விரலும், 5வது மாமாவை சுண்ட விரல்னு சொல்றாரு. முதல் மாமா எப்படிப்பட்டவர்னு அவர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சின்ன வயசுலே கத்து கொடுக்கிறவரு. பணம் இல்லைன்னா யாரும் பதிக்க மாட்டாங்க, இந்த உண்டியல்ல இப்பத்துல இருந்த பணத்தை சேமிச்சுக்கோன்னு சொல்றாரு. அந்த காலத்திலேயே பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேன்னு அப்ப இருந்துக்கிறாங்க. அப்ப இந்த காலத்துல சொல்லணுங்களா? சரி விடுங்க. நம்ம அடுத்த மாமாவை பற்றி பார்ப்போம். அவர் இந்த வழியிலே போனா உருப்படுவேன், இந்த வழியில போனா சத்தியமா உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அவரை அனைவரையும் சரியாக வழியில் வழி நடத்துபவர். அடுத்த மாமா பெருவிரலை போன்றவர். அவர் எப்பொழுதும் சிடுமூஞ்சியுடன் தனது குழந்தைகளை ஒரு கட்டுப்பாட்டோட வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அவர் என்ன அடிக்கடி சொல்றது, தலைக்கு என்ன தேயே, டிவி அதிக நேரம் பார்க்காத, வெளி அதிக நேரம் சுத்தாத அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளோட வாழ்றவர். அடுத்த மாமா மோதிர விரல்னாலே அழகுதாங்க. அழகுல அதே மாதிரிதான் அந்த மாமா. அப்படியே மைனராட்ட வேட்டி சட்டை செயின் மைனர் மோதிரம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஆரி பைக் எடுத்துட்டு அப்படியே ஊரா சுத்துவாராமா. அப்படி சுத்தும் போது நாய் வண்டியில அத்தனை பேருக்கு தூக்கி போட்டு போற மாதிரி தன்னோட பசங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஊரா சுத்தி காமிக்க போறாரு. அப்படி சுத்தி போகும்போது கடற்கரையில போகும்போது தன் குழந்தைகள் கேட்கறது அத்தனையும் வாங்கி கொடுத்துட்றாரு. வாங்கியும் கொடுக்குறாரு. இல்ல நம்ம கேட்டா நாம தாய் மாமன் வானத்தை கூட வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு அந்த குழந்தைகள் போய் அந்த தாய் மாமாட்ட கேட்கறாங்க. அதை வாங்குறதுக்கு விலை இருந்ததுன்னா நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த தாய் மாமனும் சொல்றாரு. அடுத்து குட்டி மாமா, அவர் அப்படித்தான் எல்லாருமே ஆசையா அழைத்து வந்தார்கள். அவர் இப்பதான் கல்லூரியில் படித்து வருகிறார். அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அடிக்கடி அவரை பார்க்க ஏதோ ஒரு நண்பர்கள் வந்துட்டே இருப்பாங்களாமா. இந்த மாதிரி 5 விதமான மாமாக்கள் 5 விதமாக இருந்து தங்களது குழந்தைகளுக்கு அன்பை செலுத்தி வந்திருந்திருக்கார்கள். தாய்மாமன் உறவு என்பது தந்தையின் பாசத்தையும் தாயின் பாசத்தையும் சேர்ந்து கொடுப்பதே தாய்மாமனின் உறவு. வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது மதிப்புரை வழங்க எங்களது வகுப்பாசிரியர் அன்போடு அழைக்கிறேன். மேம், ஹெச்ஓடி மேம். ஹெச்ஓடி மேம், வணக்கம் மேம். சரண்யா மேம். சரண்யா மேம். மேம், ஹெச்ஓடி மேம். மேம், மேம் லெஃப்ட் ஆகிட்டாங்களாப்பா? இருக்காங்க ஐயா. மேம், ஹெச்ஓடி மேம். இருக்கேன் சார், இருக்க லைன்ல தான் இருக்கேன். வணக்கம் மேம். மேம், நீங்க உங்க சஜஷன் சொல்லுங்க மேம், 2 பேருடைய ஸ்பீச் பத்திங்க மேம். கண்டிப்பா ரொம்ப அற்புதமா வந்து பேசினாங்க 2 பேருமே. அப்பாவோட உறவு பத்தி சொன்ன கனிமொழி ரொம்ப நல்லா பேசுனீங்க. இது இன்னும் வந்து நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கம்பேரிங் டு தேவ் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த நடை வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவர் பேசின விதம், தாய்மாமன் உறவை பத்தி சொல்லும் போது, அந்த அப்பாவோட அற்புத உறவை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. இதுல வந்து அப்பாக்கள் வந்து சோகத்தை கண்ணுல எப்பவுமே காட்ட மாட்டாங்க, வருத்தத்தை எப்பவுமே காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அது உண்மையான விஷயம்தான். குழந்தைங்க முன்னாடி எந்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி எந்த வருத்தத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அது உண்மையான விஷயம்தான். இப்பவுமே எல்லா பேரண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. ஈவன் எல்லா பேரண்ட்ஸோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது, ஃபேமிலியை நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம குழந்தைங்களை வச்சு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா பேரண்ட்ஸோட மனசுலயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நீங்க நிறைவேற்றி வைக்கணும். அதெல்லாம் தான் உங்களோட கடமையா நீங்க நினைக்கணும். சரியா? ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து இல்ல அம்மாவோட இடத்துல இருந்து நீங்க அவங்க இடத்துல இருந்தா நம்ம என்ன டிசிஷன் எடுப்போம், நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறது நீங்க யோசனை பண்ணி அது மாதிரி நீங்க நடக்கணுங்கிறதுக்காக நான் உங்களை வாழ்த்துறேன். எனக்கு வந்து இதுல கனிமொழி பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியபிளா இருந்துச்சு. அப்பாவோட சினிமாவுக்கு போறது, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப அற்புதமா வந்து தாய்மாமன் உறவை பத்தி தேவ் பிரசாத் பேசினாரு. தம்பி, உங்களோட நடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சண்முகராஜுங்க மேம். தேவ் பிரசாத் தான் இன்விடேஷன்ல போட்டிருந்ததுங்க சார். அவர் நன்றி உரை பண்றாருங்க மேம். ஒரு தாய்மாமன் உறவு பேசுனது சண்முகராஜுங்க. எஸ் மேம். சண்முகராஜ். ஓகே சாரி சண்முகராஜ். சண்முகராஜ், நீங்க ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. உங்களுடைய அந்த நடை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கலோக்கியலா இருந்தாலும் மற்றவங்க ரசிக்கிற மாதிரி, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ரொம்ப அழகா பேசுனீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். பேசின 2 பேருமே ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து அதை கொண்டு போக வேண்டியது, அதை அப்படியே மீட்டெடுத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்க யங்ஸ்டர்ஸ் ஆனவங்க எல்லாரோட கையிலையும் இருக்குது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கலாச்சாரங்கிறது எதை சொல்றங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம வீட்டுல ஒவ்வொரு வருஷமும் நாம செலிப்ரேட் பண்ற பண்டிகை ஆகட்டும், வீட்டுல நடக்கிற தினப்படி நடக்கிற விஷயங்கள், இதெல்லாமே நம்மளுடைய கலாச்சாரம் தான். ஸோ அந்த கலாச்சாரத்தை நம்ம அப்படியே மீட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்க எல்லார் கையிலயும் இருக்கு. உங்க அப்பா அம்மா உங்களை அப்படிதான் வழி நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து உங்க எல்லார் கையிலயும் இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல உங்களுக்கு தோணும். அதுவே வந்து கொஞ்சம் காலங்கள் ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய சொந்தங்கள், தாய் மாமா, தந்தை சைடு சொந்தங்கள், அம்மா சொந்தங்கள், இதெல்லாமே நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தன்னாலேயே வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். மொபைல் ஃபோன் பத்தி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதுதான் வந்து நம்மளுடைய உறவுகள்ட்ட இருந்து நம்மள அதிகமான நேரம் பிரிச்சு வைக்குது. ஈவன் நிறைய காமெடி ஜோக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், இதுல டிவியில பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம், இந்த மீம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் போன்லால வரக்கூடிய காமெடிகள் நிறைய இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா போனை பார்த்துக்கிட்டே வந்து குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு கவனிக்காத தாய்மார்கள் எல்லாம் ஒரு காமெடியா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து காமெடியான விஷயம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளை எங்க இந்த மொபைல் போன்னால எங்க கொண்டு போயிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதை காமெடியா சொல்லியிருப்பாங்க. அப்படியாவது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மள வந்து நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தும் அப்பா அம்மாவை குழந்தைங்க கிட்ட இருந்தும் பிரிக்கிற ஒரு விஷயம் மொபைல் போனா இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த நேரத்துல மட்டும்தான் அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? இது இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸோட லைஃப் டைம் மேக்சிமம் வந்து எதுல ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா மொபைல் போன்னாலதான் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட போன் நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து மொபைல் போன் வந்து லாகின் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்நேரம் வரைக்கும் தூங்காம இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இந்நேரம் வரைக்கும் இதுல என்ன வேலை அப்படின்னால தோணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையோட வழிமுறைகளை மாத்துறது மொபைல் போனா இருக்கக்கூடாது. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள்னே நீங்க வச்சுக்கலாம். சரியா? ஒரு அம்மாவா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த வெக்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். விடுமுறை தினங்கள்ல எவ்வளவு பேர் வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்களோட போய் சந்தோஷமா, உண்மையிலே நாங்கெல்லாம் வந்து அந்த அந்த விஷயத்துல வந்து நாங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க அப்படித்தான் சொல்லணும். நீங்க சொல்லுவீங்க இல்லையா 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ஓல்டு, 2K கிட்ஸ் தான் வந்து கோல்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல. நாட் லைக் தட். 90s கிட்ஸ் தான் எல்லாத்தையுமே அனுபவிச்சவங்க. உங்களுக்கு வந்து எல்லாம் இந்த 90s கிட்ஸ் தான். புரிஞ்சுதா? ஸோ நீங்க வந்து 90s கிட்ஸ் அனுபவிச்ச நிறைய விஷயங்கள் நீங்க அனுபவிக்க முடியாம போயிட்டீங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப நீங்க கொண்டு வரணும். அதுக்கு வந்து நான் கணேசன் சாரை கேட்டுக்கிறேன். அந்த காலகட்டத்துல நாம வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள், ஒரு விடுமுறை காலத்தை நம்ம எப்படி கொண்டாடினோம், எப்படி செலிப்ரேட் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போகணும். அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கான விஷயங்களை வந்து எடுத்து கொண்டு போவாரு. லைஃப் ஸ்கில்ல அதுவும் ஒரு பார்ட் இல்ல. எப்படி கலாச்சாரம், உறவு முறைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை தின கொண்டாட்டங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இழந்துட்டே வரோமோ அதெல்லாம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கையிலும் இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமா ஆர்கனைஸ் பண்ண கணேசன் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ், நன்றிகள் சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னும் திருக்குறளுக்கு கண்ணா ஒரே நிமிஷம். சரண்யா மேம் இருக்காங்களா மேம்? டியூட்டர் மேம் இருக்கீங்களா மேம்? இங்கதான் சார், சரண்யா மேடம் இங்கதான் இருக்காங்க. இருங்க மேம். வணக்கம் மேம். உங்களுடைய சஜஷன். சார் உண்மையாவே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இதை பார்த்து அடுத்த தடவை இன்னும் பெட்டரா அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சார் எல்லாருக்கும். ரொம்ப நன்றிங்க மேம். அவங்களுடைய உரை குறித்து ஏதாவது உங்களுடைய தகவல் சொல்லுங்க மேம். 2 பேருமே ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க சார். தேவபிரசாந்தும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க, சண்முகராஜன் நல்லா பேசியிருந்தாரு, கனிமொழியும் நல்லா பேசியிருந்தாங்க சார். அப்பாவை பத்தி பேசும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது.
ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றற்கு அன்றே மறப்பது நன்று என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப நன்றி உரையை வழங்க வருகிறார் எனது அன்பு தோழன் தேவபிரசன்ன. அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்த எங்கள் துறை தலைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாய் அமைந்த வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்வின் துவக்கத்தில் வரவேற்புரை ஆற்றிய தோழி ஸ்னேகா அவர்களுக்கு நன்றி. அப்பா என்னும் அற்புத உறவு என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய தோழி கனிமொழி அவர்களுக்கு நன்றி. தாய்மாமன் உறவு குறித்து நல்லுரையாற்றிய தோழர் சண்முகராஜ் அவர்களுக்கு நன்றி. மதிப்புரை வழங்கிய பேராசிரியர்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் அமைதியோடு பங்கேற்று சிறப்பித்து அனைத்து நட்புறவர்களுக்கும் நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி மக்களே. இந்த நிகழ்வு நம்ம டக்குன்னு நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு நம்ம நடத்திட்டோம். இது நம்ம வாழ்வியல் அறத்துல வரக்கூடிய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். முத்துக்குமார் அவருடைய அணிலாடு முன்றில் அப்படிங்கிற நூல் தொகுப்புல இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி அவர் எதுதான் சொல்லியிருக்கிறாரு. இது அவருடைய வரலாறு மாதிரி தான். அம்மாவை பத்தி, தன்னுடைய அம்மாவை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அப்பா அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கடித பழக்கம் அப்படிங்கிறதே நமக்கு குறைந்து வந்து கொண்டிருக்குது. ஆனா அவரு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதை கடிதமாக்கி வச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த நம்முடைய கனிமொழி அவங்க எடுத்து மொழிந்தாங்க. அதே மாதிரி சண்முகராஜ் தாய்மாமன் உறவு, ஏன்னா இன்னைக்கு தகப்பனை பின்தள்ளிட்டு தாய்மாமனை முன்னிறுத்தக்கூடிய சடங்கு முறைகள் அப்படிங்கிறதுல நிறைய நான் பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம். ஈவன் நமக்கு குடும்ப அமைப்பு முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குச்சி கட்டுறதுல இருந்து ஒரு உரிமையோட போய் இது என்னுடைய தமக்கு என்னுடைய உதிரம் அப்படின்னு சொல்லி உரிமையோட போய் சடங்கு செய்யறது, சீர் செய்யறது அப்படிங்கிற எல்லா உறவுமுறையிலேயே தாய்மாமன் எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்துட்டு இன்னைக்கு எப்படி ஒரு நெல் பயிர் வரணும் அப்படின்னா அதுக்கு நிலம் பார்த்து பண்படுத்தி பக்குவப்படுத்தி அதற்கு நீர் பாய்ச்சி களை எடுத்து நம்ம அவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருக்குதோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய இந்த மாணவ உறவுகளும் சரி. ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு அந்த உறவுகள் தான் ஒவ்வொன்றையும் பேணி பேணி வளர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறோம். ஸோ அது சார்ந்து இந்த ஒரு கருத்தரங்க நம்ம ஏற்பாடு பண்ணணும். 2 மாணவர்களுமே தங்களுடைய திறமையை ரொம்ப அழகாக இதுல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. மேற்கொண்டு நீங்களும் இன்னும் மெருகேறிக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா 1ஆம் ஆண்டு மாணவர்களாக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே மாதிரி வாழ்த்துறை வழங்க வந்த நம்மளுடைய தோழி சினேகாவா இருக்கட்டும், நன்றியுரை வழங்கிய நம்மளுடைய தேவபிரசாத்தா இருக்கட்டும், எடுத்த பணியை செவ்வனே கோர்வையாக அவனுடைய மொழி நடை உச்சரிப்பு விதம் எல்லாமே ரொம்ப திறமாக இருந்தது மக்களே. மிக்க நன்றி. இந்த கருத்தரங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த நேரத்தோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய கருத்தரங்குல பங்கேற்பதற்கு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு நம்மளுடைய துறை தலைவர் அவர்களுடைய வாழ்த்து மொழியினாலையும் நம்மளுடைய வகுப்பாசிரியர் அவர்களுடைய ஊக்கத்தினாலையும் நம்ம கண்டிப்பாக மேன்மேலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கான களம், உங்களுக்காக தான் நாங்க. அதனால உங்களுடைய திறமைகளை நீங்க தாராளமாக வெளிப்படுத்தலாம். மாணவர்கள் யாராவது கேட்டிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதோட இந்த கருத்துக்களை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நீங்க கேட்டவங்க யாராவது இவங்க 2 பேருடைய உரை இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். மக்களே யாராவது 2 பேர் மனிஷ், அக்ஷயா, சதீஷ் இருக்கீங்களாப்பா? ஐயா மக்களே சொல்லுங்கப்பா. நல்லா பேசியிருந்தாங்கய்யா 4 பேரும். உறவுகளை பத்தி சூப்பரா பேசியிருந்தாங்க ஐயா 4 பேரும். நல்லா சொல்லியிருந்தாங்க 2 பேரும். நீங்க உள்வாங்கின விஷயம் ஏதாவது ஒண்ணு பதிவு பண்ணுங்க, நம்ம அதோட வகுப்பு முடிச்சிடலாம்.
அப்பாவோட உறவை அப்படியே எடுத்து சொல்லியிருந்தாங்கய்யா. தாய் மாமன் பத்தி அவ்வளவா தெரியாது, ஆனா அப்பா உறவை பத்தி நல்லா தெரியும்யா. அப்பா வந்து ஒரு ஃபீலிங்ஸ்னா நம்மள்கிட்ட அவ்வளவா பகிர்ந்துக்க மாட்டாங்க, தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதே மாதிரி பசங்க ஏதாச்சும் கேட்டா அதை வாங்கி தரணும்னு அவங்க யோசிப்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருந்ததுங்க, நல்லா இருந்தது. நன்றி மக்களே. மாணவர்கள் யாராவது வேற யாராவது கருத்து சொல்ல வரீங்களா? சதீஷ், கமலேஸ்வரன், சரி, நல்லது. மாணவர்களே, மிக்க நன்றி. மேம், ஹெச்ஓடி மேம், உங்களுக்கு ஹார்ட்லி தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றிங்க. சரண்யா மேம்க்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்வு வந்துட்டு எவ்வளவு நல்லபடியா முடியும் அப்படின்றது நம்ம முன்னாடியே பிளான் பண்ணதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிர்வாகத்துக்கும், இந்துஸ்தான் கல்லூரி நிர்வாகத்துக்கும் சரி, இருக்கக்கூடிய அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்கள், நம்மளுடைய மொழித்துறை தலைவர், நம்முடைய துறை தலைவர், அத்தனை பேருக்குமே இந்த நேரத்துல நன்றி மொழிந்தோடு இந்த கருத்தரங்களை நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி மேம். தேங்க்யூ மேம்.